முருகா. என் அன்பு பிள்ளையே, காலையில் இருந்து உன்னை ஆசிர்வதிக்க நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். எனக்கு கால் வலிக்கிறது. நான் சொல்வதை சிறிது கேள் என் பிள்ளையே. எத்தனை முறை உன் உள்ளத்தில் நீ கேள்வி கேட்டிருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன். எனக்கும் நல்ல நேரம் வராதா என் முருகனப்பா என்று. கவலைப்படாதே பிள்ளையே, உன் நல்ல நேரத்தை நான் உனக்கு இப்போது தர நினைத்து விட்டேன். உனக்கான முன்னேற்றம் படிப்படியாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். பணம் தேவைப்படும் வேளையில் என்னை நினைத்துக்கொள். யாரிடம் உதவி கேட்க வேண்டும் என்று நினைப்பாயோ, என் அருளால் அங்கிருந்து உனக்கு அந்த உதவி நிச்சயமாக கிடைக்கும். உன் தேவைகள் தீர்ந்து நீயும் மற்றவர்கள் போன்று அல்லாமல் சிறப்பாகவும் மகிழ்வோடும் இந்த பூமியில் வாழ்வாய். நான் எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன். ஒரு பெரிய சிக்கலில் நீ விழுந்து விடாதபடி நான் உன்னை என் கைகளில் தூக்கி காப்பாற்றி விட்டேன். உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் பல கனவுகள் அவை நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது பிள்ளையே. உன்னை வெறுத்தவர்கள், ஒதுக்கியவர்கள், சூழ்ச்சி செய்து உன்னை கீழே தள்ள நினைத்தவர்கள் எல்லோரிடமிருந்தும் நான் உன்னை விலக்கி வைப்பேன். இனி உனது மனதில் இருந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற தொடங்கும். நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்து கொள்ள போகின்றன. நிச்சயம் என் ஆலயம் வந்து எனது முன் விளக்கேற்றி வைத்து உன் பிரார்த்தனைகளை இன்னும் பலப்படுத்தி விட்டு செல். நீ என்னுடைய பாதத்தில் தீபம் ஏற்ற விரும்பினால் 6 தீபங்கள் ஏற்றி உன் வேண்டுதலை கூறு. 3 வாரத்தில் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தருகின்றேன். உன் வாழ்க்கையில் உள்ள தடைகளையும் அகற்றியும் உனக்கு வெற்றியையும் உறுதியையும் அளிக்கின்றேன். ஒவ்வொரு தீபமும் உன் மனதின் இருளை அகற்றி உன் கர்ம வினைகளை வெளியேற்றி உன் பாதையில் ஒளிபரப்ப செய்கின்றேன். இன்று நீ ஏற்றும் தீபங்கள் உன் வீட்டு சூழலையை புனிதமாக்கும், உன் மனதை வலிமையாக்கும், உன் முயற்சிகளுக்கு வெற்றியை தரும். எனது அருள் எப்போதும் உன்னுடனே இருக்கும். உன்னை ஆசிர்வதித்து விட்டேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வந்துவிடும். சந்தோஷமாக இரு. ஓம் முருகா.